all, welcome to Study Buddy. And in the video நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சாப்டர் 1 ஆஃப் 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி என்சிஆர்டி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்ட் 3 ஆஃப் த வீடியோ, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 பார்ட் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் அதுக்கான 2 லிங்க்கும் கொடுத்துருப்பேன், இல்லைனா மேலே சர்ச் பண்ணி பாருங்கள் பார்ட் 1 பார்ட் 2 அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக வரும். அண்ட் நம்மளோட ஸ்டடி படியில் வந்து டிஃப்ரெண்ட் கோர்சஸ் வந்து போயிட்டுருக்கு, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, என்விரான்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அண்ட் எல்லா கோர்ஸும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்க, ஏதாவது ஒரு கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கூட இன்ஸ்டால்மெண்ட்ஸில் நீங்கள் பே பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட டெலிகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபைன். அண்ட் எல்லாம் வாய்ஸ் நோட் அனுப்புனீங்கன்னா அதுக்கான இது டீம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அண்ட் ஹோலிஸ்டிக்காக வந்து நீங்கள் எந்த ப்ரிலிம்ஸ் கவர் பண்ணுறதுக்கு என்னென்ன கைடன்ஸ்லாம் வேணுமோ எல்லா கைடன்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம், ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அன்அகாடமியோட ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் பற்றி நான் பேசிடுறேன். ஸோ அன்அகாடமியோட லைவ் கிளாஸஸ் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணுன்னா ஆப்பை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து வரும். ஸோ இந்த பாக்ஸில் வந்து ஃப்ரீ கிளாஸஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஃப்ரீ கோர்சஸ்னு. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் பாக்ஸ் வரும். ஸோ இந்த பாப்அப் பாக்ஸில் வந்து என்னோட நேம் SHIFNAS அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட லைவ் கிளாஸஸ்லாம் நீங்கள் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ டார்கெட் 140+ அப்படிங்கிறது குரூப் 1 எக்ஸாமுக்கு டாப் 10 எஜுகேட்டர்ஸ் எவ்ரிடே 4 PM உள்ள கிளாஸ்க்குள்ளே போயிட்டிங்கன்னா ஒரு லைவ் கிளாஸஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் குரூப் 1க்கான 3 மாக் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 13th 20 27 இந்த 3 நாளும் வந்து ஆன்சர் கீயும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ எக்ஸாமோட டைம் பார்த்தீங்கன்னா 10 AM to 1 PM தான். ஸோ கீழே இதுக்கு என்ரோல் பண்ணணும். நீங்கள் இதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் உங்களோட டீட்டெயில்ஸை என்ரோல் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஃபைன். இப்போ நம்ம டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஸோ லேண்ட் ரிசோர்ஸஸ் பற்றி இங்கே பேசியிருக்காங்க. ஸோ வி லிவ் ஆன் லேண்ட், வி பர்ஃபார்ம் அவர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆன் லேண்ட் அண்ட் வி யூஸ் இட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு லேண்டை நிறைய புதுவிதமான வழிகளில் யூஸ் பண்ணலாம். திஸ் லேண்ட் இஸ் அ நேச்சுரல் ரிசோர்ஸ் ஆஃப் அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். லேண்ட் எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. இட் சப்போர்ட்ஸ் நேச்சுரல் வெஜிடேஷன், அப்புறம் வைல்ட் லைஃப், ஹியூமன் லைஃப், எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் சிஸ்டம், இதெல்லாம் லேண்டில் தான் பண்ணுவீங்க. ஹவர் லேண்ட் இஸ் அன் அசெட் ஆஃப் அ ஃபைனட் மேக்னிடியூட். ஸோ இதுக்கு ஒரு லிமிட் இருக்குங்கிறாங்க. therefore it is important to use the available land for various purposes. ஸோ இப்போ அக்ரிகல்ச்சர் லேண்டில் அக்ரிகல்ச்சர் தான் பண்ணணும். அந்த இடத்துல போய் பில்டிங் கட்டினீங்கன்னா நாளைக்கு அக்ரிகல்ச்சர் லேண்ட் வந்து குறைஞ்சி போயிடும். ஸோ சாப்பாடுக்கு நீங்கள் திண்டாட வேண்டியதாக இருக்கும். ஸோ ஒழுங்காக பிளான் பண்ணணும். ஸோ India has land under a variety of relief features. Namely பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ் இருக்குது இந்தியாவில், பிளாட்டூஸ் இருக்குது, பிளெயின்ஸ் இருக்குது, ஐலண்ட்ஸ் இருக்குது. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். about 43% ஆஃப் த லேண்ட் ஏரியா இஸ் பிளெயின். ஸோ பிளெயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரிவர் கிட்டே இருக்குது. அது வந்து 43% இந்தியாவில் அப்படி தான் இருக்குது. விச் ப்ரொவைட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரி, இதுக்கெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ மவுண்டன்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 30% இருக்குது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கண்ட்ரி அண்ட் என்ஷூர் பெரினியல் ஃப்ளோ ஆஃப் சம் ரிவர்ஸ். ஸோ மவுண்டன்லேருந்து தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த ரிவர்ஸ் ஒரிஜினேட் ஆகும். ஸோ அங்கேருந்து உங்களுக்கு பெரினியல் ஃப்ளோ த்ரூ அவுட் த இயர் வந்து உங்களுக்கு தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். ப்ரொவைட் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் டூரிசம். ஸோ மவுண்டன்ஸ்க்கு தான் வந்து டூரிசம் போவாங்க. இக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் அங்கே வந்து நீங்கள் நீலகிரி மவுண்டன்ஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே நிறையா ஃப்ளோரா ஃபவுனாலாம் இருக்குது. அண்ட் about 27% ஆஃப் த ஏரியா ஆஃப் த கண்ட்ரி இஸ் அ பிளாட்டூ ரீஜன். ஸோ இந்த 27% நம்மளுக்கு மினரல்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ ரிச் ரிசர்வ்ஸ் ஆஃப் மினரல்ஸ், ஃபாசில் ஃபியூல்ஸ், ஃபாரஸ்ட்லாம் இங்கே இருக்குது, ஓகேங்களா? இப்போ லேண்ட் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ரிசோர்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் த ஃபாலோயிங் பர்பஸ். ஃபஸ்ட் வந்து ஃபாரஸ்ட்னு தனியாக விட்டுறணும். ஸோ வைல்ட் லைஃப்க்கு விட்டுறணும். ஸோ லேண்ட் நாட் அவைலபிள் ஃபார் கல்டிவேஷன் பார்த்தீங்கன்னா கல்டிவேஷனுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பேர் அண்ட் வேஸ்ட் லேண்ட்லாம் வந்து காலி இடங்களாக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் எது போட்டாலும் விளையாது, சாயில் அப்படி. ஸோ லேண்ட் புட் டு நான் அக்ரிகல்ச்சரல் யூசஸ், எக்ஸாம்பிள் பில்டிங்ஸ், ரோட்ஸ், இதுக்கெலாம் வந்து நான் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக அந்த லேண்டில் விட்டுருவீங்க. நெக்ஸ்ட் ஆன் அதர் அன்கல்டிவேட்டட் லேண்டுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூடிங் ஃபேலோ லேண்ட். இப்போது இதுக்கு மட்டும் நீங்கள் விட மாட்டீங்க. இன்னும் சில அன்கல்டிவேட்டட் லேண்ட்ஸ்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பெர்மனன்ட் பாஸ்டர்ஸ் அண்ட் கிரேசிங் லேண்ட். கேட்டில் வச்சுருந்தீங்கன்னா கேட்டிலுக்கான கிராஸ்லாம் அங்கே வளர்த்துருக்கு, கிரேசிங் லேண்ட் அண்ட் மிஸ்சலேனியஸ் ட்ரீ crop grows not included in net zone area. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 33% ஆஃப் ஃபாரஸ்ட் கவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த 33% எப்படி அட்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் பெருசு. ஸோ இந்த 33% அட்டைன் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். கல்டிவேஷனாக நம்ம வந்து க்ராப்ஸ்க்காக வைக்கிறது. ஸோ இந்த லேண்டில் இங்கே வந்துடும். அண்ட் கல்ச்சுரபிள் வேஸ்ட் லேண்ட் லெஃப்ட் அன்கல்டிவேட்டட் ஃபார் மோர் தென் 5 அக்ரிகல்ச்சரல் இயர்ஸ். ஸோ 5 வருஷம் அக்ரிகல்ச்சரல் இயரில் எதுவுமே அந்த லேண்டில் பண்ணலை அப்படின்னா அது வந்து கல்ச்சுரபிள் வேஸ்ட் லேண்ட், ஓகேங்களா? பண்ணிக்கலாம் ஃப்யூச்சரில், பட் இப்போ வேஸ்ட் லேண்டாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஃபேலோ லேண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃபேலோ லெஃப்ட் விதவுட் கல்டிவேஷன் ஃபார் 1 or less than 1 அக்ரிகல்ச்சரல் இயர். இப்போ ஒரு இல்லைனா லெஸ் தென் 1 அக்ரிகல்ச்சர் இயருக்கு நீங்கள் அந்த லேண்ட் அப்படியே விட்டுட்டீங்க கல்டிவேட் பண்ணாமல் அப்படின்னா கரண்ட் ஃபேலோன்னு சொல்கிறாங்க. அதர் தென் கரண்ட் ஃபேலோ லெஃப்ட் அன்கல்டிவேட்டட் ஃபார் த பாஸ்ட் 1 to 5 years. ஸோ இந்த கரண்ட் ஃபேலோலாம் மிச்ச லேண்டெலாம் வந்து இதுக்குள்ளே ஃபேலோ லேண்ட்குள்ளே கவர் ஆயிரும், ஓகேங்களா? நெட் சோன் ஏரியா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏரியா சோன் மோர் தென் ஒன்ஸ் இன் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இயர் ப்ளஸ் நெட் zone area is known as gross cropped area. ஸோ ஒரு வருஷத்தில் இப்போ நீங்கள் இந்த லேண்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா
ஒரு வருஷத்தில் 3 டைப்ஸ் ஆஃப் க்ராப்ஸ் வந்து நீங்கள் இதில் போடலாம். நம்மளுக்கு சீசனுக்கு தகுந்த மாதிரி வெட் சீசன், ட்ரை சீசன், சம்மர், வின்டர், கோல்டு சீசன் அந்த மாதிரி வந்து ஜெயித். ஸோ 3 க்ராப் சீசன் இருக்குது இல்லையா, சம்மர், வின்டர், ஜெயிதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ராபி, காரிஃப், ஜெயித். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் க்ராப்ஸ் நீங்கள் ஒரு இடத்துல வளர்த்தலாம். ஸோ என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா சோன் மோர் தேன் ஒன்ஸ், ஒரு தடவைக்கு மேலே நீங்கள் அந்த இடத்த சோ பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா வந்து நெட் சோன் ஏரியான்னு சொல்கிறாங்க. இல்லைனா அது கிராஸ் க்ராப்ட் ஏரியான்னு கூட சொல்லலாம் நீங்கள். நெக்ஸ்ட் வந்து லேண்ட் யூஸ் பேட்டர்ன் பாருங்கள். த யூஸ் ஆஃப் லேண்ட் இஸ் டிட்டர்மைன்ட் பை போத் ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் சச் அஸ் டோப்போகிராஃபி, ஸோ டோப்போகிராஃபி, கிளைமேட், சாயில் டைப்ஸ், அஸ் வெல் அஸ் ஹியூமன் ஃபேக்டர்ஸ் சச் அஸ் பாப்புலேஷன் டென்சிட்டி. ஸோ லேண்டோட டோப்போகிராஃபி, அங்கே இருக்கிற கிளைமேட், அங்கே என்ன சாயில் இருக்குது, அண்ட் அஸ் வெல் அஸ் ஹியூமன் ஃபேக்டர்ஸ், பாப்புலேஷன் என்ன இருக்குது, டென்சிட்டின்னு நம்ம பார்த்தோம், ஒரு ஸ்கொயர் மீட்டருக்குள்ளே கிலோமீட்டருக்குள்ளே எவ்வளோ பேர் இருக்காங்க, டெக்னாலஜிக்கல் கேப்பபிலிட்டி, கல்ச்சுரல் அண்ட் ட்ரெடிஷ்னல், இது எல்லாத்தையும் வந்து டிட்டர்மைன் பண்ணி தான் லேண்டோட யூஸ் பேட்டர்ன் இருக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து இது வந்து ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சி கொஷின். ஸோ எவ்வளோ லேண்டு வந்துட்டு ஃபாரஸ்ட்டில் இருக்குது அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் படிச்சுக்கணும். இதில் கரண்ட் அஃபேர்ஸில் கவர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஜியாகிரபிக்கல் ஏரியா ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா 3.28 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ லேண்ட் யூஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா அவைலபிள் ஃபார் ஒன்லி 93% ஆஃப் த டோட்டல் ஜியாகிரபிக்கல் ஏரியா. ஸோ இந்த 3.28% தான் வந்து 100% எடுத்துப்பாங்க. இப்போ 3.28 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ இதில் வந்துட்டு 93% தான் வந்து இங்கே என்ன எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா எவ்வளோ மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் நம்மளுக்கு வந்து டேட்டா இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ இவ்வளோ தான் டேட்டா இருக்குது நம்மக்கிட்ட. பிகாஸ் ஆஃப் த லேண்ட் யூஸ் ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் எக்ஸப்ட் அசாம் ஹேஸ் நாட் பின் டன் ஃபுல்லி. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் அவங்களால ஃபுல்லாக பண்ண முடியலங்கிறாங்க, அசாம் தவிர. மோரோவர் சம் ஏரியாஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பண்ண முடியல, ஆக்குபைட் பை பாகிஸ்தான் அண்ட் சைனா, ஸோ அக்ஷய் சின் லைன் ஆஃப் கண்ட்ரோல் இதெல்லாம் வந்து அவங்களால சர்வே பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. ஸோ த லேண்ட் அண்டர் பெர்மனன்ட் பாஸ்டர் ஹஸ் ஆல்சோ டிக்ரீஸ். ஸோ பெர்மனன்ட் பாஸ்டர்னா உங்களுக்கு தெரியும், கிரேசிங் லேண்ட். ஸோ அதெல்லாம் டிக்ரீஸ் ஆகிடுச்சு. ஹவு ஆர் வி ஏபிள் டு ஃபீட் அ ஹியூஜ் கேட்டில் பாப்புலேஷன் கேட்டிருக்காங்க ஆன் திஸ் பாஸ்டர் லேண்ட் அண்ட் வாட் ஆர் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் இட். மோஸ்ட் ஆஃப் த அதர் தேன் த கரண்ட் ஃபேலோ லேண்ட். ஸோ ஃபேலோ லேண்ட் நம்ம பார்த்தோம், ஒன்று கீழே, அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு கீழே வந்து கல்டிவேபிளாக இருக்காது. ஆர் ஈதர் ஆஃப் புவர் குவாலிட்டி, ஸோ ரொம்ப புவர் குவாலிட்டி ஆகிடுச்சு. அண்ட் த காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் பார்த்தீங்கன்னா இல்லைனா அங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப் சச் லேண்ட்ஸ் இஸ் வெரி ஹை. ஹென்ஸ் தீஸ் லேண்ட்ஸ் ஆர் கல்டிவேட்டட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இன் அபவுட் 2 to 3 years. ஸோ 2 to 3 yearsலேயே பார்த்தீங்கன்னா ஒரு தடவை இல்லை 2 தடவை தான் கல்டிவேட் பண்ணுறாங்க அந்த ஏரியாவில். ஸோ அந்த நெட் சோன் ஏரியா அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிரும். Then the percentage of net zone area in India comes about to 54% of the total reporting area. So total reporting area அப்படிங்கிறதுல அதில் 54% தான் நம்மளுக்கு நெட் சோன் ஏரியாவாக இருக்குது. அவ்வளோதான் வந்து நம்ம அவுட்புட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ த பேட்டர்ன் ஆஃப் நெட் சோன் ஏரியா வேரியஸ் கிரேட்லி ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு another. ஸோ எல்லா ஸ்டேட்லேயும் ஒரே மாதிரி இருக்காது. இட் இஸ் ஓவர் 80% in the total area of பஞ்சாப் அண்ட் ஹரியானா. பஞ்சாப் அண்ட் ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் எடுத்துட்டிங்கன்னா அந்த 80% வந்து நெட் சோன் ஏரியா இருக்குது. அண்ட் லெஸ் தென் 10% அருணாச்சல் பிரதேஷில், மிசோரமில், மணிப்பூர், அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்து நெட் சோன் ஏரியா இருக்குங்கிறாங்க. ஸோ ஃபாரஸ்ட் ஏரியா அந்த கண்ட்ரி இஸ் ஃபார் லோவர் தென் த டிசையர் 33%. நான் சொன்னாலே 33% ஃபாரஸ்ட் கவர் நம்மக்கிட்ட இருக்கணும். ஸோ ஃபாரஸ்ட் கவர்னால் என்னன்னு தெரியல அப்படின்னா இதுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஃபாரஸ்ட் கவர் ஸ்டடி படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள். அப்படி கிடைக்கலன்னா எங்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ ஃபாரஸ்ட் கவர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 33% இருக்கணும் ஆஃப் த ஜியாகிரபிக்கல் ஏரியா. அண்ட் இட் வாஸ் அவுட்லைன்ட் இந்த நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி. ஸோ நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி NFPன்னு சொல்லுவாங்க. 1952லேயே வந்து நம்ம இவ்வளோ அட்டைன் பண்ணணும் எழுதியிருக்காங்க. ஸோ இட் வாஸ் கன்சிடர்ட் எசென்ஷியல் ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த எக்காலஜிக்கல் பேலன்ஸ்க்காக. ஸோ த லைவ்லிஹுட் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஹூ லிவ் ஆன் the fringes of these forests depends upon it. ஸோ ஃபாரஸ்ட்டில் தான் வந்து நிறைய பேர் டிபெண்டாக இருக்காங்க. ஃபாரஸ்ட் இல்லைனா வந்து இந்த மக்களும் வாழ முடியாது. ஸோ as part of the land is termed as wasteland and land put to other non-agricultural uses. ஸோ சில லேண்டில் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் லேண்ட் அறிவிச்சிருவாங்க. அப்புறம் அக்ரிகல்ச்சர் அங்கே பண்ண முடியாது, ரோட்ஸு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக வச்சுருவாங்க. ஸோ வேஸ்ட் லேண்ட் இன்க்ளூடட் ராக்கி. ஸோ வேஸ்ட் லேண்டில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராக்கி, அப்புறம் ஏரிட் டெசர்ட் பக்கம் அண்ட் டெசர்ட் ஏரியாஸ் அண்ட் லேண்ட் புட் டு அதர் நான் அக்ரிகல்ச்சரல் யூசஸ் இன்க்ளூட் செட்டில்மெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வீடு கட்டுறது, ரோட்ஸு, ரயில்வேஸ், இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ கண்டினியூஸ் யூஸ் ஆஃப் லேண்ட் ஓவர் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் without taking appropriate measures to conserve and manage it has resulted in land degradation. ஸோ லேண்டை வந்து திருப்பி யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப லேண்ட் டிகிரேட் ஆயிரும், ஃபர்டிலிட்டி எதுவுமே இருக்காது. திஸ் இன் டர்ன் ஹேஸ் சீரியஸ் ரெப்பர்கஷன்ஸ் ஆன் சொசைட்டி அண்ட் த என்விரான்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ சொசைட்டியும் பாதிக்கப்படும், என்விரான்மெண்ட்டும் பாதிக்கப்படும். ஸோ லேண்ட் டிகிரேடேஷன் கன்சர்வேஷன் மெஷர்ஸ் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, we have shared our land with the past generation and will have to do so with the future generation சொல்லியிருக்காங்க. ஸோ 95% of our basic needs for food, shelter and clothing are obtained from the land. ஸோ இது தெரியும். Human activities have not only brought about degradation
degradation of land but have also aggravated the pace of natural forces to cause damage to the land. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா லேண்டை டேமேஜ் பண்ணி இன்னும் நேச்சரை வந்து இன்னும் டேமேஜ் பண்ண விட்டுட்டோம். ஓகேங்களா? ஸோ அதான் சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சம் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் சச் அஸ் டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறது, மரத்தை வெட்டுறது, ஓவர் கிரேசிங் பண்ணுறது, கேட்டில் வச்சு ஓவர் கிரேஸ் பண்ணி விடுறது, மைனிங் பண்ணுறது, குவாரிங் பண்ணுறது, சிக்னிஃபிகண்ட்டாக இதனால் லேண்ட் டிகிரேட் ஆகி போயிடுச்சு. ஸோ மைனிங் சைட்ஸ் ஆர் abandoned after excavation work is complete, leaving deep scars and traces of over பர்னிங். ஸோ மைனிங் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல குழி தோண்டி அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. ஸ்டேட்ஸ் லைக் இது நம்ம ரேட் ஹோல் மைனிங் பற்றி பார்த்தோம் இப்போ தான் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்ஸ் லைக் ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், ஒடிசாலாம் பார்த்தீங்கன்னா டீஃபாரஸ்டேஷன் அதிகமாக ஆகுது. ஏன்னா மைனிங் பண்ணுறதுக்கு அங்கே ஃபஸ்ட் ஃபாரஸ்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணணும். ஸோ ஹவ் காஸ் சிவியர் லேண்ட் டிகிரேடேஷன் இந்த ஸ்டேட்ஸ் லைக் குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிராவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓவர் கிரேசிங் நடக்குது. இந்த ஃபார்ம் ஆஃப் லேண்ட் டிகிரேடேஷனால் நடக்குது. இந்த ஸ்டேட்ஸ் ஆஃப் பஞ்சாப், ஹரியானா, வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ் ரொம்ப ஓவர் இரிகேட் பண்ணி சாயிலை வந்து அன்கல்டிவபிள் ஆக்கிடுவாங்க. ஏன்னா வந்து அந்த சால்ட் கண்டென்ட் அப்படியே இருக்கும் அந்த இடத்துல. வாட்டர் லாகிங் நடக்கும். லீட்ஸ் டு இன்க்ரீஸ் இந்த salinity and alkalinity of the soil. So the mineral processing like grinding of limestone for cement industry. So cement industryக்காக வந்து limestone grind பண்ணுவாங்க. And calcite and soapstone for ceramic industryக்கு generate huge quantity of dust in the atmosphere. So இது எல்லாமே it retards the இதெல்லாம் நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரிலாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், டஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். இட் ரிட்டார்ட்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் இன்ஃபில்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் இன்டு த சாயில். ஸோ இதெல்லாம் போய் அந்த சாயிலில் படியும் போது இந்த டஸ்ட்லாம் ஸோ இப்படி தான் சாயில் இருக்குன்னா அதுக்கு மேலே வந்து படிஞ்சிரும். படியும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா மழை வருது அப்படின்னா அந்த வாட்டர் வந்து உள்ளே போகாது. இப்போ வீட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் முட்டை இருக்கு இல்லையா, முட்டையை ரொம்ப நாள் சேர்த்து வச்சு மண்ணுக்கு போட்டால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த முட்டையை பார்த்திங்கன்னா முட்டை இந்த சென்ஸ் முட்டை ஓடு. ஸோ அதில் வந்து கால்சியம் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை அரைச்சி நீங்கள் மண்ணில் போடும்போது ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்க்கும்போது அது மண்ணோட மண்ணாக இருக்கும். பட் நீங்கள் மேலே மண்ணில் தூவி விடும்போது கொஞ்ச நாள் கழிச்சு அது ரொம்ப கெட்டி ஆயிடும், சாயிலை கெட்டி பண்ணி விட்ரும். ஸோ தண்ணி வந்து உள்ளே இன்ஃபில்ட்ரேட் ஆகாது. ஸோ நீங்கள் சாயில் கூட நல்லா பிளெண்ட் பண்ணி தான் அதை போடணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு முட்டையை வச்சு அப்படி பண்ணும்போது டஸ்ட் எவ்வளோ வந்து படியுதுன்னு பாருங்கள். ஸோ இன் ரீசெண்ட் இயர்ஸ் இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ் சச் அஸ் வேஸ்ட் ஹேவ் பிகம் அ மேஜர் சோர்ஸ் ஆஃப் லேண்ட் அண்ட் வாட்டர் பொல்யூஷன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ இண்டஸ்ட்ரியிலேருந்து அப்படியே வந்து அந்த அழுக்கான தண்ணியை வந்து ரிவர்க்குள்ளே விட்டுறது, லேண்டுக்குள்ளே டீக்ரேட் பண்ணி விட்டுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேர் ஆர் மெனி வேஸ் டு சால்வ் த ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அன்அகாடமியோட T20 பற்றி சொல்லிடுறேன். ஸோ எவ்ரிடே வந்து 8 PM அவங்களோட ஆப்குள்ளே லாகின் பண்ணிட்டீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கான கிளாஸஸ் வந்து இருக்குது. ஸோ எவ்ரிடே வந்து 20 questions in 20 minutesன்னு இருக்குது. ஸோ 8 PM வந்து அவங்க ஆப்குள்ளே போயிட்டிங்கன்னா மண்டே டு சண்டே வரைக்கும் இது கொடுத்துருக்காங்க டைம் டேபிள். ஸோ அதுபடி தான் கொஷின்ஸ் இருக்கும். அப்புறம் யாராவது நீங்கள் இங்கே வந்து TNU, SRB, காவல் முழு மாதிரி தேர்வு வந்து எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா இந்த தேர்வு அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ நேரம் வந்து 7லேருந்து 8:30 PM வரைக்கும். ஸோ December 9 வந்து இந்த கிளாஸஸ் இருக்கும். அண்ட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் பதிவு செய்யணும். கீழே வந்து பதிவுக்கான லிங்க் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் லேண்ட் டிகிரேடேஷன் கன்சர்வேஷன் பார்த்தோம். ஸோ தேர் ஆர் மெனி வேஸ் டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ்னு சொல்கிறாங்க. அஃபாரஸ்டேஷன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, கிரேசிங்கை கம்மி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து அந்த கிரேசிங்கை கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. ஷெல்டர் பெல்ஸ் வந்து பிளான்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய செடிகள் பிளான்ட் பண்ணுறது, ஓவர் கிரேசிங்கை கம்மி பண்ணணும். ஸ்டெபிளைசிங் ஆஃப் சாண்ட் டியூன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஸ்டெபிளைஸ் பண்ணணும். பை க்ரோயிங் தானி புஷ்ஷஸ் ஆர் சம் ஆஃப் த மெத்தட்ஸ் செக் லேண்ட் டிகிரேடேஷன் சொல்கிறாங்க ஆரிட் ஏரியாஸில். ஸோ இப்போ டெசர்ட்ஸில் இந்த சாண்ட் டியூன்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வேஸ்ட் லேண்ட்ஸ் வந்து பண்ணணும், மைனிங் கண்ட்ரோல் பண்ணணும். அப்புறம் வந்து ப்ராப்பர் டிஸ்சார்ஜ் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ் அண்ட் வேஸ்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் தான் அதை வெளியே விடணும். கேன் ரெடியூஸ் லேண்ட் அண்ட் வாட்டர் டிகிரேடேஷன் இந்த இண்டஸ்ட்ரியல் அண்ட் சப்பர்பன் ஏரியாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ சாயில் அஸ் அ ரிசோர்ஸ். சாயில் வந்து மெயினாக பார்த்துட்டிங்கன்னா சாயில் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரெனியூபிள் நேச்சுரல் ரிசோர்ஸ். அது உங்களுக்கே தெரியும். இட் இஸ் அ மீடியம் ஆஃப் பிளான்ட் growth and supports different types of living organism on earth. And the soil is the living system னு சொல்கிறாங்க. It takes millions of years to form soil up to a centimeter in depth. ஸோ 1 centimeter ஃபார்ம் ஆகிறதுக்கு மில்லியன் இயர்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க அந்த சாயில் ஃபார்ம் ஆகிறதுக்கு. ஸோ ரிலீஃப், பேரண்ட் ராக் ஆர் பெட் ராக், climate vegetation and other forms of life and time are important factors in the formation of soil. ஸோ இந்த ரிலீஃப்னா என்னென்னா நம்ம பிளெயின்ஸில் இருக்கோமா, பிளாட்டூஸில் இருக்கோமா, வெஜிடேஷன் என்ன இருக்குது, climate என்ன இருக்குது, இதெல்லாம் பார்த்து தான் சாயில் ஃபார்ம் ஆகும். ஸோ வேரியஸ் ஃபோர்ஸஸ் ஆஃப் நேச்சர் such as change in temperature, actions of running water, wind, glacier, activities of decomposers etc. contribute to the formation of soil. ஸோ சாயில்லாம் வந்து இப்படி தான் வந்து நடக்குது. இப்போ இதெல்லாம் இருந்தால் தான் சாயில் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ கெமிக்கல் அண்ட் ஆர்கானிக் சேஞ்சஸ் விச் டேக் பிளேஸ் இந்த ஸோ இப்படியெல்லாம் போகிறனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் அண்ட் ஆர்கானிக் சேஞ்சஸ்லாம் வந்து இந்த சாயிலில் நடக்கும். ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. சாயில் ஆல்சோ கன்சிஸ்ட் ஆஃப்
ஆர்கானிக். ஸோ ஹியூமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஆர்கானிக் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமஸ்னால் பார்த்தீங்கன்னா வேரியஸ் பிளான்ட்ஸ் அனிமல்ஸ்லாம் வந்து செத்து போகுது இல்லையா, அதில் இருக்கிற மினரல்ஸ் எல்லாம் வந்து சாயிலுக்கு பாஸ் ஆகும். ஸோ அதான் வந்து ஹியூமஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சாயில் ஃபார்மேஷன், கலர், திக்னஸ், டெக்ஸ்சர், ஏஜ், கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி த சாயில் ஆஃப் இந்தியா கிளாஸிஃபை இன்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஸோ நிறையா சாயில் வச்சு நீங்கள் கிளாஸிஃபை பண்ணலாம். இதெல்லாம் வச்சு சாயில் எப்படி ஃபார்ம் ஆகுது, என்ன கலரில் இருக்குது, திக்னஸ், டெக்ஸ்சர் எப்படி இருக்குது, அதோட ஏஜ் என்ன, இதெல்லாம் வச்சு நீங்கள் சாயிலை வந்து டிஃப்ரெண்ட்டாக கிளாஸிஃபை பண்ணலாம். அண்ட் சாயிலோட கிளாஸிஃபிகேஷன் தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? அண்ட் ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. அது இல்லாமல் வந்து அன்அகாடமியோட லாஸ்ட்டாக ப்ளஸ் கோர்ஸஸ் வந்து எப்படி அவைல் பண்ணணும்னு சொல்கிறேன். இங்கே ப்ளஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ப்ளஸில் வந்து போயிட்டு நீங்கள் கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஒரிஜினல் ரேட்ஸ், ஸோ இதில் என்னோட நேம் SHIFNASன்னு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10% ஆஃப் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 7,000 6,300 கிடைக்கும். இது இல்லாமல் நீங்கள் EMI ஆப்ஷன்ஸில் பே பண்ணணும் அப்படின்னா உங்களோட கிரெடிட் கார்ட்ஸை வச்சு நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.